ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பை இருக்கும், ஆப்ஷன் செல் இருக்கும். என்ன வித்தியாசம், நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்துட்டு அதிகமான சரிங்களா மார்ஜின் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, இங்கே இதுதான் இருக்கையில் பெரிய விஷயம். ஏன் எல்லாருக்குமே செல்லர் ஆகணும்னு விருப்பம் இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நான் நிஃப்டியோட மார்ச்சோட கான்ட்ராக்டாக பை பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் இதனுடைய ப்ரீமியம் வெறும் 5.95 தான் இருக்குது. சரிங்களா, எனக்கு வெறும் 386 இருந்தாலே போதும். சரிங்களா, ஆனால் இதை நான் அப்படியே செல் கொடுத்தேன்னு வைங்களேன், இங்கே எனக்கு என்ன இஷ்யூ வருது அப்படின்னா 81,000 நான் பே பண்ண வேண்டியிருக்கு. சம்மந்தமே இல்லாத அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த மார்ஜின், இப்போ இங்கே ஒரு மார்ஜின் இருக்குல்ல, இது நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சரிங்களா, நம்மளால் முடியாது. இப்போது இது என்ன கால்குலேஷன் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைக் எடுத்துப்போ இப்போ நிஃப்டி 23,000 இருக்குது. சரிங்களா, லார்ஜ் சைஸ் சரிங்களா எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா 65. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா வரும். சரிங்களா, 15 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா. இப்போது இதில் 20லேருந்து 25 மார்ஜின் செல்லிங்க்கு தேவைப்படும். இங்கே அதுதான் பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு 2லேருந்து 3 லட்ச ரூபா, சம்டைம் 3 லட்ச ரூபா காட்டுறதுக்கான காரணமே இதுதான். இது ஸ்டாண்டர்ட் கிடையாது, நிலையானது கிடையாது. இது அவுட் ஆஃப் த மணியில் ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா, அட் த மணியில் ஒரு வேல்யூ இருக்கும், இந்த மணியில் ஒரு வேல்யூ இருக்கும். இதை டிரைவ் பண்ணுறது யார் அப்படின்னா என்எஸ்சி சைட்லேருந்து தான் டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. இது ஸ்டேபிளான விஷயம் கிடையாது. சரிங்களா, நம்மளால் கரெக்டான மார்ஜின் என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது சூழல் வாலட்டாலிட்டிக்கு தக்கவாறு இது மாறிட்டே இருக்கும். சரிங்களா, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த மட்டும் லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த சன்ஃபார்மா சரிங்களா, இப்போ இதனுடைய விலை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1781 இருக்குது. சரிங்களா, இது 2000 போகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதனுடைய ப்ரீமியம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா, இதனுடைய ப்ரீமியம் 5. சரிங்களா, லாட் சைஸ் 100. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 500 பே பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா, என்னால் இந்த லாட் வாங்க முடியும். சரிங்களா, இப்போது மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த ப்ரீமியம் மேலே இன்க்ரீஸ் ஆக எனக்கு ப்ராஃபிட் வரும். சப்போஸ் கீழே இறங்கி 0 ஆகிட்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ப்ரீமியத்தை மட்டும்தான் எனக்கு என்னவாகும் அப்படின்னா லாஸ் ஆகும். சரிங்களா, இது ஆப்ஷன் பையிங்கில். செல்லிங்கில் ஃபோர்த்து பாயிண்ட், இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, என்ன அன்லிமிட்டெட் ரிஸ்க் அப்படின்னா, இப்போ அதே தான் சன்ஃபார்மோட ப்ரீமியம் என்ன அப்படின்னா 5 தான். சரிங்களா, லாட் சைஸும் என்ன அப்படின்னா 100 தான். சரிங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே செல் பண்ணியிருக்கோம். செல் பண்ணால் கீழே இறங்க இறங்க என்ன வரும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரணும். ரைட்டா, அதுதான் ஆஸ் யூஷுவல் நார்மல். ஆனால் இது மேலே போச்சுன்னா எவ்வளோக்குனாலும் போகலாம். இங்கே தான் நிற்கணும்னு கிடையாது, எவ்வளோ ஹைக்குனாலும் போகலாம். சரிங்களா, அப்படி போகிறதுனால தான் ஆப்ஷன் செல்லிங் என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதனால தான் செல்லிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வேணும். ஏன்னா நீங்கள் பிகினர் லெவலில் இருப்போம். நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்போம். சரிங்களா, அப்புறம் 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே 5வது பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. தீட்டாவில் இது வரும். சரிங்களா, இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கொடுப்பேன். சரிங்களா, இதில் என்ன அப்படின்னா டைம் டிகே ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் த பையர். என்ன ஆகும் அப்படின்னா, நாட்கள் ஆக 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 ப்ரீமியம் கரையும். இப்போ நான் 5 ரூபா சொன்னல சன்ஃபார்மால், மார்க்கெட்டில் எந்த மொமெண்டமும் இல்லை. சரிங்களா, அப்படி தான் இருக்குது. 1781 தான் இருக்குது. சரிங்களா, ப்ரீமியம் 5, லாட் சைஸ் 100.
2 டேஸா 3 டேஸா 1 வீக்கா இதே ப்ரைஸில் இருந்தால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். இது டைம் டிகே அப்படின்னு ஒன்று உண்டு, ஆப்ஷன் பையர். இதுதான் ரிஸ்க். சரிங்களா? இந்த 5வது பாயிண்டில் இது என்னென்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பெனிஃபிட்டாக அமையும். ஏன்னா நம்ம செல் பண்ணியிருப்போமா, இந்த 5 ரூபா ப்ரீமியம் என்ன பண்ணியிருப்போம்னா செல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த டைம் டிகே ஒர்க் ஆகும்போது ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? வின்னிங் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் பையிங் ஹேஸ் எ லோவர் வின் ரேட் 33% தான் இருக்குது. இது பர்சன்டேஜில் மக்கப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுக்கோங்க, அப்படிதான். ஓகேங்களா? அப்புறம் செல்லர் ஹேஸ் எ ஹையர் வின்னிங் ரேட்டு. சரிங்களா? 66% இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 100 வரும். ரைட்டாக நியர்பை வரும். நியர்லி 99% வரும். சரிங்களா? ஸோ இது வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, பையரை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு வாலட்டாலிட்டி மூமெண்ட் இருக்கணும். சரிங்களா? 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் நினச்சது நடக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட்டு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? நீங்கள் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, நல்ல வாலட்டாலிட்டி அப்படின்னா, நீங்கள் காலை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் தான். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஈரான் இஷ்யூ போயிட்டு இருக்குது. சரிங்களா? இஸ்ரேலும் யூஎஸும் ஜாயின் பண்ணி தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹை வாலட்டாலிட்டி 2000 பாயிண்ட் பக்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெஃப்டி வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொன்னால அன்லிமிட்டெட் லாஸ் பயங்கரமாக மேலே போயிடும். சரிங்களா? அப்புறம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் ரொம்ப முக்கியம். பையரை பொறுத்த மட்டும், அதாவது ஆப்ஷன் அப்படின்னாலே ஹெட்ஜிங் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? பட் பையிங் சைடு ஹெட்ஜிங் ரொம்ப முக்கியமாக, செல்லிங் சைடு ரொம்ப ஹெட்ஜிங் முக்கியமானு கேட்டால் செல்லிங் சைடு தான் ரொம்ப ஹெட்ஜிங் முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ 100 அப்படின்னு சொல்லி காலை செல் பண்ணியிருக்கோம். 100 ப்ரீமியமில் புட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படியான சூழலில் மார்க்கெட் பிளெண்டியாக மேலே போனாலோ பிளெண்டியாக கீழே இறங்குனாலோ, சரிங்களா, ஏதோ ஒன்று 0 ஆகும்போது, ஏதோ ஒன்று நியர்பை 5 பாயிண்ட், சரிங்களா, அப்படி ஏதோ ஒன்று. ஏன்னா ஒன்று மேலே போனால் கால் என்ன ஆகும், மேலே போகும், இது கீழே இறங்கும். இது ஏதோ ஒரு இடத்துல இது 50 பாயிண்ட்டை வந்துச்சுன்னா, சரிங்களா, நீங்கள் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி வாலட்டாலிட்டியான மார்க்கெட்டில். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, 9வது பாயிண்ட்டு. பையிங் இஸ் ஆஃப்டன் ஸ்பெர்குலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஏ லாட்ரி சீட் மாதிரி தான் பையிங் வந்து. சரிங்களா? செல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இன்கம் ஜென்ரேஷன், அதாவது ஒரு இன்கம்மை ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் செல்லிங்கை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பையிங்கை பொறுத்த மட்டும், சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். சரிங்களா? பையர்ஸ் கேன் மேனேஜ் ஸ்மால் பொசிஷன், ஐடியல் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். செல்லர்ஸ் ரெக்வயர்ட் ஸ்டிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். செல்லரை பொறுத்த மட்டும் எங்கே எக்ஸிட் எங்கே என்ட்ரி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா என்டையராக இருக்கிற கேபிட்டலை இழக்க நேரிடும். அந்த ஒரே நாளில் என்னவாயிருவாங்க அப்படின்னா 0 ஆயிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் வேலிட் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்டிமேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போக எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.